ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமுக்கு பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கவும் அப்போ புவனேஸ்வரி ஒரு ஆளை அனுப்பிவிட்டாங்களா. அவங்க ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ பார்க்க கரெக்டாக இந்த ஜோசியர்கிட்ட புகையை போட விட சொல்லியிருந்தாங்க மாயா. அவங்களும் புகையை போட்டு விடவும் உடனே மாயாவும் அவங்க சீனும் பார்த்தோம்னா அந்த ஆளை முகத்தில் துணியை போட்டு இழுத்துட்டு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராமுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தானாவும் ஜானையும் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாகவே பூஜை நடத்திட்டு இருக்கவும் அப்போ உடனே சீனு அவரை போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமாவோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரனை அனுப்பிவிட்டுருக்கிறா, நீயும் வந்திருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி சீனு, இவனை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க வராங்க. அப்போ ரகுராம், ஜானகி, இவங்க தனா, இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு சிவலிங்கத்துக்கு அவங்க பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க புகையை விட்டுட்டு இருக்கனால ரகுராமுக்கு தனா தான் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்காக கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே அந்த பாலாபிஷேகம் அந்த பூஜையை நல்லபடியாகவே செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க ஜோசியர் சொல்கிறாங்க, எல்லாரும் அவங்க 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மற்ற பொண்ணுங்களும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ தனம் ரகுராம் ஜானகி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பியிருந்தாங்க. அப்போ தனாவை தான் காட்டுறாங்க. தனா ஜானகிட்டையும் மாயாக்கிட்டையும் சொல்கிறாங்க, பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, வாசல் பக்கமாக போகாத, அங்கே பெரியப்பா உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அதனால பின்பக்க வழியோட வா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக அழைச்சிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், என் வீட்டிலேயே நான் இப்படி பின்பக்க வாசலோட நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, தானா நீ ஃபீல் பண்ணாத, எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும். அதாவது பின்பக்க வாசலோடு இன்றைக்கி நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற, கூடி சீக்கிரத்துலையுமே பெரியப்பாவோட மனசு மாறி நீயும் கதிரும் முன்பக்க வாசலோட நீங்கள் வரதான் போகிறீங்க, அந்த நாள் கூடி சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துருந்தாங்க. அப்போ கதிர்கிட்ட மாயா சொல்கிறாங்க, பின்பக்க வாசலோடு நீ வந்துரு தானா, எல்லோரும் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிரும் பைக் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ தனாவை கூப்பிடும் போது உடனே தனாவும் நான் கிளம்பட்டுமாமா அப்படின்னு சொல்லவும் ஜானகி தனாவை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலாங்கிறாங்க. உடனே மாயா அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கூடி சீக்கிரமே தனாவும் கதிரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவா பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பெரியப்பாவோட மனசு எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி தானா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி அதாவது ரகுராமோட கதையை முடிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சதுமே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை நான் எதுக்காக இவனை நான் அனுப்பினேன், ஆனால் இவனை என்னன்னா அவங்க அதாவது கையங்காலமாக பிடிச்சி அங்கே உள்ளே கொண்டு வச்சிருக்கிறாங்க, இதுக்காகவே இவனை அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜோசியரோட பொண்ணையும் மாயாவும் கதிர் சேர்ந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் ஒவ்வொரு திட்டமாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா இதுலேயும் இந்த மாயா ஜெயிச்சு காட்டியதால இந்த தடையும் இந்த மாதிரிக்கு சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதியும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மகாலிங்க அங்கே வராங்க. என்னம்மா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு லிங்கம், நாங்களே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறோம், நீ வேற இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, கார்த்தி தம்பியும் அந்த கதிர் உள்ளத்துக்கு வச்சுக்கிட்டான், இது என்னது எல்லாமே நம்மளுக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் சொல்கிறாங்க, என்ன அடுத்ததாக பார்த்தோம்னா உன் பொண்ணை வச்சு தான் அந்த குடும்பத்தையே 2 ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் உன் பொண்ணுக்கும் சீனுக்கும் சீக்கிரத்திலே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுக்குள்ளே ஏற்பாடு நீ பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பசுபதி கேட்குறாங்க, என்னம்மா உன்னுடைய திட்டம் அப்படிங்கும்போது ஆமாண்ணா அந்த சாருவை வச்சு தான் அந்த குடும்பத்தை 2 ஆக்கணும், சீனுவுக்கு சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அந்த மாயை தன்னாலேயே இந்த வீட்டை விட்டு போகிற சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திடலாம், அதனால அந்த மாயை தானே அந்த குடும்பத்தை பாதுகாப்பாட்ட அதாவது பாதுகாத்துட்டு அலையிறா, அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம அவங்க அதாவது ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த பூஜையெல்லாம் நடந்ததை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு
சொல்லி பார்த்தோம்னா ரகுராமுக்கு தனா தான் அந்த பூஜை பண்ணனாங்கிற விஷயம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது வேற ஒரு பொண்ணு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நினச்சிட்டு இருக்கோமோ, ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து தனாவோட முகத்தில் வந்து அவங்க புடவை வச்சு மூடிட்டு இருக்காங்களா, அப்போ வந்து அந்த புடவை வந்து விலகுது. அப்போ ரகுராம் வந்து பார்த்துருந்தாங்க நம்மளுக்கு பூஜை வந்து தனா தான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரகுராம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அவங்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நம்ம பொண்ணு தான் நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து அது வெளிக்காட்டிக்காம இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம திட்டினோம்னா கண்டிப்பாக வந்து ஜானகியால் தாங்கிக்க முடியாது, அதே நேரத்தில் நம்ம பொண்ணாலும் தாங்கிக்க முடியாது. நம்ம என்னதான் வந்து பொண்ணு மேலே கோவத்தில் இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னதுமே நம்ம பொண்ணு வந்து நம்மளுக்காக தானே பூஜை பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனாலும் நம்ம திட்டிடுவோன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் வந்து ஜானகி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறா. அதாவது அந்த பொண்ணுங்க வந்து முகத்தை மூடிட்டு வந்து பூஜை பண்ணுறது நம்மளுக்காக தான், இதனால் நம்மளும் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரிக்கே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்து தனா வந்து எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு ரகுராம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினது இது எல்லாத்தையும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பொண்ணு கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே கதிரை பற்றி நினைக்கிறாங்க. கதிரை நினச்சதுமே அவங்களுக்கு வந்து கோபம் வர ஆரம்பிச்சிருது ரகுராமுக்கு. அந்த நேரத்தில் ஜானகி எங்கே வராங்க, இந்தாங்க ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கவும், அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் யார் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், வேற யாருங்க மாயா தான் அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ரகுராம் வந்து ஜானகியை பார்க்குறாங்க. அப்போ ஜானகி வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை தனா வந்ததை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கிறாங்க. உடனே வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க ஜானகி, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரகுராம் வந்து சீக்கிரமாகவே என் பொண்ணு என்கிட்ட வந்துடணும், ஆனால் அந்த கதிரை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவையும் கதிரையும் தான் காட்டுறாங்க. அப்போ தனா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க, என்ன தனா இன்னைக்கு மாமாவுக்கு செய்ய வேண்டிய இந்த பூஜையில் நல்லபடியாக செய்துட்டு வந்துட்டு சந்தோஷமா இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற